தினமலர் திரை திருவிழா குட் பேட் அக்லி கொண்டாட்டம் பவர்ட் பாய் கேபின் அண்ட் லைன் டேட் சிரப். மங்காத்தா, வேதாளம், துணிவு எல்லாமே ஒரே படத்தில் பார்த்த மாதிரி சூப்பராக வேற லெவல் பண்ணிட்டாருண்ணா. படத்தில் என்ன இப்போ அங்கே கத்தி கத்தி ஒன்றும் பேச முடியாத அளவில் இருக்கிறேன். அந்த போல் ப்ரோ மியூசிக்கு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே தரமாக இருக்குது ப்ரோ. ஒரு ஃபேன் ஒரு படத்தில் வந்து தலையை எப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம் இருக்கும். இன்டர்வல் சீன்லேருந்து ஃபைனல் இருக்கும் எப்படியோ காட்டுறாரு ப்ரோ. இந்த சீனில் காமிச்சா அதோட அந்த சீனு ஒரு சீனு இதுக்கு மேலே தலையை காட்ட முடியாது நினைக்க சொல்ல இன்டர்வல் பிளாக்ல அந்த மாதிரி காமிறாப்புல. இன்டர்வல் பிளாக் அப்புறம் ஃபைனல் கிளைமேக்ஸ் அந்த மாதிரி லாஸ்ட்டில் இதெல்லாம் கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கே சேர்க்குற மாதிரி அங்கங்கே பேசினுக்கிறாங்க. லாஸ்ட்டில் இது முடிச்சுட்டு மேக்கிங் காமிக்கிறாங்க. தலையெல்லாம் ரியலாக பண்ணிக்கிறாரு ப்ரோ. தலையை வச்சு அந்த மாதிரி வேலை வாங்கிக்கிறா போல். படம் தரமாக இருக்குது, வந்து பாருங்கள். சில இதெல்லாம் ஸ்பாயில் பண்ணக்கூடாது, மாசாக இருக்குது ப்ரோ. எல்லா ஃபேன்ஸும் வந்து பார்க்கலாம், ஏன்னா எல்லாமே உள்ளே இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லா ஃபேன் பாய்க்கும் சேர்த்து பண்ணிக்கிறா போல். விடாமுயற்சி வந்து சொன்னானுங்க இந்த மாதிரி ஒரு கற்று பண்ணலாம், இந்த தலை பேர் போடும்போது ஒரு கற்று கற்றுனானுங்க, இன்டர்வல் ஒரு கற்று கற்றுனானுங்க, எல்லாம் கிளம்பிட்டானுங்க, அவ்வளோதான் நானுங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு இருக்கும் கத்தினே மட்டும்தான் இருக்கிறானுங்க. சேர் இருக்கிறதே வேஸ்ட்டு ப்ரோ. எல்லாம் நின்றுன்னு தான் படம் பார்க்குறானுங்க. உட்காந்தா டப்பு நிற்க வைக்கிற மாதிரி ஒரு பீஜத்தை போட்டுறாரு ஜிவி. இல்லைனா டேரக்டர் ஸ்க்ரீன் பிளே காமிச்சு தலையை புதுசுன்னு எடுத்துன்னு வந்து நிற்க வைக்கிறா போல். கோட்டு சூட்டு ஹாலிவுட்டு கீலிவுட்டுன்னு இப்போ பேசு ப்ரோ. உள்ளே ஹாலிவுட்டே அரைக்கிறா போல். அதெல்லாம் சொல்லக்கூடாது, வெளியே வந்து பாருங்க, எதையும் ஸ்பாயில் பண்ண விடக்கூடாது. தலை ஃபேனு உள்ள ஹாலிவுட் ஸ்டார் அஜித் குமார்னு அத்தது கற்றுவோம் பாருங்க. இப்போ தரமாக இருக்கும் ப்ரோ, தரமாக இருக்குது ப்ரோ. வீட்டில் பார்த்துருவாங்க ப்ரோ. படம் நல்லா இருக்குதுண்ணா. இது மேலே எதுவுமே சொல்ல மாட்டேன்ண்ணா. படம் நல்லா தானே இருக்குது. அதேமாதிரி டேரக்டரு அஜித் தானா பெஸ்ட்டு. நோ டேரக்டரு அஜித்து. நான் இதுமாரி செதுக்கி நான் பார்த்து ஃபேன் பாய்னா இதாண்ணா. விக்ரம் ஓகே நல்ல படம் தான், நான் ஒத்துக்கிறேன். எல்லாமே ஃபேன் பாய் தான். ஆனால் ஃபேன் பாயிலே பார்த்தா இந்த படம் தான் ஃபேன் பாயில் நம்பர் 1 இருக்கும். இட்லி கடைலாம் வந்தால் கேள்வி கதைலண்ணா. படமே கதையாக தான் அந்த மாரி இருக்குது கதை, புரியுதுங்களா? ஆனால் வேறு லெவலுக்கு கதை. பையன் சென்டிமெண்ட்டாக ஓகே, ஆனால் விசுவாசம் மாதிரி அந்த மாரிலாம் இல்லை. இது வேறு மாரி கதையில். ஆனால் அஜித் வந்து அந்த போல் ஒரு இடத்துல அடி வாங்கல, ஃபுல்லாக ரிவெஞ்சிங் தானே. அதெல்லாம் இல்லை வேணானோ, ஃபுல்லாக அஜித்து தான் கலந்தது. நான் மார்க் என்ன தூக்கி பண்ணா நீ அவ்வளோ அதை ஒருமா வச்சுக்கோ. அஜித் போடனா அஜித் போடுறதுண்ணா. அவரெல்லாம் செதுக்கி வச்சிருக்காங்க ஒரு பற்றியும். இப்போது பில்லா எல்லாமே ஒரு படம் தனியாக பார்க்கலாம். எல்லா பற்றியும் சேர்த்து ஒரு 10 வச்சு எப்படி இருக்கும்? டானா கேங்ஸ்டர் தானே படமே. பையன் சென்டிமெண்ட் வரும், ஆனால் கேங்ஸ்டர் படம் செம்மையாக ஒர்க் அவுட் இருக்குது. உட்கார வேலை நாங்கள் அவ்வளோதாண்ணா. எல்லாமே சூப்பர்ண்ணா. மியூசிக்லேருந்து எல்லாமே ஓகே பக்காண்ணா. பக்கா பையன் சென்டிமெண்ட்டில் வரும், அப்படியே கேங்ஸ்டர் பார்ப்போல. எல்லாமே பக்கா செட் ஆயிடுச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. தோணுக்கு இருந்தோம். சில இடத்துல இருக்கு படம் வேறு கத்தவும் இல்லைண்ணா. என் தொண்டை இப்படி தான் பேசுகிறேன். சரியான கத்து ஏகே தான். ஃபுல்லாக ஃபயரு. ஆதிகரச்சந்திரனுக்கு ஒரு மொத்தம் அவர் போயிட்டார், அதனால் கொடுக்க முடியல. படம் செதுக்கி இருக்காங்க. படம் வேறு மாதிரி. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். பார்த்துட்டு நீ ப்ரோ வேறு மாதிரி ப்ரோ. எல்லாம் ஒரு சீனும் வேறு மாதிரி செஞ்சுருக்காரு ப்ரோ. தொண்டை போயிடுச்சு எனக்கு சத்தியமாக. இன்னும் ஒரு வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும் போல. படம் வேற மாதிரி. கதையில மாசில தான் படமே அப்படி இருக்கு. சொல்லிட்டா எல்லாரும் ரிவ்யூல இருந்துறோம். நீங்க பாருங்க, எல்லாரும் பார்க்க சொல்ல தியேட்டர்ல பார்க்கணும், வீட்ல பார்க்க முடியாது. நல்லா இருந்துச்சு. ஃபுல் ஸ்டார்ட் இன்டர்வல் எண்டிங் ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. ரெஃபரன்ஸ் இருக்கு. அஜித்தோட 6-7 படம் ரெஃபரன்ஸ் இருக்கு உள்ள. தியேட்டர் பிளாஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் இந்த படம். எப்பவுமே என்ன சொல்றது, ஏகேக்காக வந்து ஃபேன் செலிப்ரேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபேன்ஸுக்காக இறங்கி அடிச்சிருக்காப்புல ஏகே. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வைபு. வெளியில் எப்படி நம்ம டிஜே போட்டு பார்ட்டி பண்ணுவோம், தியேட்டரே பார்ட்டி. ஆனால் என்ன படம் அதான் GBU காட் பிளஸ் மாமா. எல்லாமே தெரியும் ப்ரோ. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபேன் பாய் சம்பவம்னால சம்பவம் செஞ்சிருக்காப்ல ஏகேக்காக. இன்டர்வல் செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் இல்ல ப்ரோ. படம் சூப்பராக இருக்குண்ணா. வேறு மாதிரி டோட்டலாக எல்லா சீன்ஸுமே பக்கா. பியூர் ஃபேன் பாய் சம்பவம். எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பக்காவாக இருக்குது. அவன் தளபதி ரெஃபரன்ஸ் ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவார். அந்த ஒரு சீன் வேறு மாதிரி டோட்டலாக எல்லாருமே பார்க்கலாம்ண்ணா. வேறு மாதிரி எடுத்துருக்காங்க படம். இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் சம்பவம் இனிமேட்டு வரவே வராது. இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரிபியூட் மூவி மாதிரி. அது செம ட்ரிபியூட். வேற மாரி படம்.
இதான் சம்பவமே. சம்பவத்தை ஆமாம் சம்பவம் ப்ரோ எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. உள்ளே இந்த ஸ்க்ரீனில் இந்த உள்ளே எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க ப்ரோ. நானும் இல்லை, டேரக்டர்லேருந்து மேலே உட்காந்து எல்லாருமே ஆக்டர் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஷாலினி மேம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் வெளியே அவங்க எக்ஸ்பிரஷன் பண்ணலே தவிர நான் கண்ணுக்கு எதிர்க்க பார்த்த உள்ளே இருந்தேன். எல்லாருமே பயங்கர செலிப்ரேஷனாக இருந்தது. உள்ள படம் குட் பேட் எழுதி வச்சு சம்பவம் வச்சுருந்தேன். இன்னும் சூப்பராக இருந்திருக்கு எனக்கு. சம்பவம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சம்பவம் தான். ஃபேன் பாய் மூமெண்ட் என்னன்னு காமிச்சார். நான் கொடுத்த கிஃப்ட் அத்விக் சார் ஏற்று ரொம்ப மனசு ஹாப்பியாக இருக்குது எனக்கு. தேங்க்யூ ஃபார் அத்விக். ரசிகர் என்று அதுக்கும் மேலே வெறியன் அப்படி சொல்லலாம் ப்ரோ. பல மேஷப், பல படத்தோட சீன், ஒரு சீக்வன்ஸும் பயங்கரம். அந்த ஆளுமாட்டோலுமா சாங்கு நிறைய கதை கண்டு நம்ம வெளியே சொன்னால் வெளியே உள்ளே போய் பார்க்குறவங்க பார்க்க மாட்டாங்க. உள்ளே போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வெளியே அவங்க வந்து சொல்லிட்டோம். புரியுதா? உள்ளே போய் படம் பார்க்கட்டும், எல்லோரும் போய் படத்தை பாருங்கள். மெயினாக ஒன்று சொல்கிறேன், போன படத்தை மாரி நினைக்காதீங்க. இதை நீங்கள் உள்ளே போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்து வந்து நீங்களே வேறு மாரி சொல்லுவீங்க. படத்தை போய் உள்ளே பாருங்கள் ஃபஸ்ட்டு. சம்பவம் உள்ள மங்காத்தா விடாமுயற்சி, அதோட 50வது படம் நம்ம பார்த்தீங்கன்னா மங்காத்தா எடுத்திருந்தார். அதோட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செம பிளாஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. செம வேறு லெவலில் அவர் வர ஒரு சீனும் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் எல்லாமே வெடிக்குது. அவர் வந்து இந்த வயசுலேயும் படம் நடிக்கணும் அவசியமே கிடையாது. ரசிகருக்கோசம் அவர் நடித்து இந்த பண்ணிட்டு இருக்காரு. நல்லா பயங்கரமாக நடிச்சிருக்காரு படம். நான் படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, வேறு லெவல்ண்ணா. தேட்டரே பிளாஸ்ட்ண்ணா, வேறு என்ன வேணுண்ணா. தேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. மங்காத்தா, வேதாளம், துணிவு எல்லாமே ஒரே படத்தில் பார்த்த மாதிரி சூப்பராக வேறு லெவல் பண்ணிட்டாருண்ணா. எல்லாம் வேறு லெவல்ண்ணா படம். எனக்கு சத்தியமாக தீனா படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். தீனா படத்தில் தலையை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. நான் ஒரு தளபதி வெறியன். ஆனால் இந்த தளபதி ஆமாண்ணா, அதுவும் லைட்டாக வந்து போதே. நான் தளபதி அதுக்கெல்லாம் சொல்ல, தலை படம் வேறு லெவலில் பிளாஸ்ட் பண்ணிட்டார் தேட்டரு. குட் பேட் அக்லி தலை தரிசனம்னு சொல்லலாம். படம் பயங்கரமாக இருக்குது. தலைக்காக ஒரு 2 பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன், அதை பாடிடுறேன். குட் பேட் அக்லி, குட் பேட் அக்லி, பேட் குட் அக்லி, அக்லி அக்லி குட் பேட், அல்டிமேட் ஸ்டாரு அஜித்துன்னு பேரு, அஜித்துன்னு சொன்னா அதிருது பாரு, அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு, ஸ்டைலிஷான ஃபேஸு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன், ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன். It was really nice film. I don't know much about the film, but the experience was really good. This was the first time I watched a premiere and it was really mind-blowing. செம்ம ஃபன்னுங்க, சான்ஸே இல்லை. மங்காத்தாக்கு அப்புறம் so much fun was that. எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருந்தது, பட் ஆனால் அதாங்க இதில் வந்து ஸ்டோரி இதெல்லாம் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ, பட் அவுட் அண்ட் அவுட் ஃபன், ஃபுல் வைப். லைக் அதுவும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதனால தான் பர்சனலி ஐ வாண்டட் டு வாட்ச் இட் ஹியர். கதை அவசியமே கிடையாதுங்க, என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான். யார் ஏகே அதுலலாம் ஒரு இது கிடையாது. கதையும் சரி கதாபாத்திரமும் சரி அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அஜித்தோட ஒரு செலிப்ரேஷன் லைக் ஃபஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் பிக்கப் டைம் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம கேரக்டர் அந்த யூனிவர்ஸ்குள்ளே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து உண்மையாக சொல்கிறேன்னா கதையெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம். ஏன்னா ஒரு 10 நிமிஷத்தை நம்ம சீக்வன்ஸாக வச்சிருக்கானுங்க. ஒரு ரெஃபரன்ஸ் நொஸ்டால்ஜியான்னு அது முடிகிற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஹையாகவே இருக்குது. நம்ம கதைக்குள்ளே இருக்கிற அந்த லூப் ஹோல்ஸ்லாம் நீங்கள் உட்காந்தீங்கன்னா தோணும். ஆனால் அதெல்லாம் தோணாத மாதிரி படத்தை எடுத்து வச்சு சம்பவம் பண்ணிட்டாரு. ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம், சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே செம்மையாக இருந்தது. அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. வேற எல்லாம் வைப்பாக இருந்தோம். ஃபுல்லாக சீட்லேயே உட்காரல நீ. ஆமாம், ஃபுல்லாக நான் திருப்பி 2வது வாட்டி ஷோ போகலான்னு பார்க்குறேன். ஃபுல் வைப் தான் படம் ஃபுல்லாகவே. எல்லாமே நல்லா பழைய படத்துலேருந்து ஃபுல்லாக வந்து செம்ம வைப்பாக இருந்து சூப்பராக இருந்தது படம். பார்க்கலாம் கன்ஃபார்ம். இன்டர்வலும் எதிர்பார்க்கல, கிளைமேக்ஸும் வந்து இந்த மாதிரி கடைசியாக கொண்டு வந்து முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. சூப்பராக இருந்தது படம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். ஆமாம் கன்ஃபார்ம் டிவியில் உட்காந்து பார்க்குற மாதிரி இல்லை. இது கதை வந்து நீங்கள் போய் பாருங்கள். ஃபுல் விண்டேஜ்லேருந்து எல்லாமே இப்போ வரைக்கும் வருவார். போய் பார்த்தா எல்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, உண்மையிலுமே வர மாதிரி இருக்குது. ஃபேன் விண்டேஜ் அஜித்துன்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஃபேன் பாய் சம்பவம் அந்த மாதிரி பண்ணிக்கிறாப்புல. ஆதிக்கு வந்து வேறு மாதிரி செதுக்கிறாப்புல. ஒரு ஷார்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தெரியும், உங்களுக்கே தெரியும். எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. எல்லாமே ஃபேமிலி சென்டிமெண்ட்டு எல்லாமே இருக்குது படத்தில்.
எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் படத்தை. வேற மாதிரி இது படம். தலையை செதுக்கிட்டார் அவர். சூப்பராக இருக்குது சீரியஸாக. வேற லெவலில் எல்லாமே வேற லெவல். அப்படிலாம் இல்லை, தலை தான். நம்ம குறை கண்டிப்பாக பார்க்கலாம், வைபாக இருக்குது நல்லா, எந்த குறை சொல்லவும் முடியாது. சூப்பராக இருக்குது படம், எல்லாருமே பார்க்க வேண்டியது. ஆனால் தேட்டரில் வந்து பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் படம். கண்டிப்பாக அந்த சாங்ஸ் தான் எல்லாமே வந்துட்டே இருக்குது. அந்த பழைய சாங்ஸ் எல்லாமே பழைய சாங்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கா. ஸோ நம்மளால் உட்காரவே முடியல. எல்லாமே வந்து பழைய சாங்ஸ்லாம் இப்போ கேட்கும் போது ரொம்ப இதுவாக இருக்கும். அது எல்லாமே வருது. சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம். ஆமாம், அதான் அது எல்லாமே நான் ரீகேப் பண்ணுற மாதிரி இருக்குது. அவரோட பழைய இதுவும் எல்லாமே வர்றது ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்படிலாம் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது படம். ஆனால் எல்லாம் பார்க்கலாம், வைபாக இருக்குது படம்.